வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் கேரளா ட்ரெண்டிங் கெஸ்ஸர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா 24/10/2025க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 160. நேற்று நம்ம ஏபிபிசி ஏசிக்கு 16 வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 176 282 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இங்கே எக்ஸ் போர்டு நம்பர் 1 இருக்குது, டி போர்டு நம்பர் 6 இருக்குது. இந்த 1 6 ப்ளஸ் பண்ணிக்கலாம், 7ன்னு கிடைக்கும். ஸோ 7 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 137. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 7 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 638 137 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் எக்ஸ் போர்டு நம்பர் 6 இருக்குது, டி போர்டு நம்பர் 8 இருக்குது. 6ஐயும் 8ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், 14க்கு 5 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ 5 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு வந்து பாருங்கள், 451. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 966 451 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் எக்ஸ் போர்டு நம்பர் 9 இருக்குது, டி போர்டு நம்பர் 6 இருக்குது. 9ஐயும் 6ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், 15க்கு 6ன்னு கிடைக்கும். ஸோ 6 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 160. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 539 160 இந்த ரிசல்ட்லேருந்து நாளைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் எக்ஸ் போர்டு நம்பர் 5 இருக்குது, டி போர்டு நம்பர் 9 இருக்குது. 5ஐயும் 9ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், 14க்கு 5 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ 5 தான் நாளைக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, ஆல் போர்டுக்கு நாளைக்கு 5. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 282 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 282 வகுத்தல் இங்கே பிசியில் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் பவர் பண்ணிக்கலாம், 37. 82க்கு பவர் பண்ணோம் அப்படின்னா 37. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பர் பாருங்கள், இங்கே 621 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து பவர் பண்ணணும். ஸோ 176. ஃபஸ்ட்டு இந்த 1 7 கம்பைன் பண்ணி 17, அதை ரொட்டேட் பண்ணால் 71. நெக்ஸ்ட்டு 7 6 கம்பைன் பண்ணி 76, அதை ரொட்டேட் பண்ணால் 67. நெக்ஸ்ட்டு 1 6 கம்பைன் பண்ணி 16, அதை ரொட்டேட் பண்ணால் 61. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 282க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 137. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 17 71 76 67 16 61. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17 ஏசியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 137 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 137 வகுத்தல் இங்கே பிசியில் 37 இருக்குது, அதுக்கு பவர் பண்ணிக்கலாம் 82. இப்போ பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பர் பாருங்கள், இங்கே 670 அப்படின்னு இருக்குது, இதுக்கு பவர் பண்ணிக்கலாம் 125. ஃபஸ்ட்டு 1 2 கம்பைன் பண்ணி 12, அதை ரொட்டேட் பண்ணால் 21. நெக்ஸ்ட்டு 2 5 கம்பைன் பண்ணி 25, அதை ரொட்டேட் பண்ணால் 52. நெக்ஸ்ட்டு 1 5 கம்பைன் பண்ணி 15, அதை ரொட்டேட் பண்ணால் 51. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 137க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 451. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 12 21 25 52 15 51. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 51 பிசியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 451 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 451 வகுத்தல் பிசியில் 51 இருக்குது, அதுக்கு பவர் பண்ணிக்கலாம் 06. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்திருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பர் பாருங்கள், இங்கே 166 அப்படின்னு இருக்குது, இதுக்கு பவர் பண்ணிக்கலாம் 611. ஃபஸ்ட்டு 6 1 கம்பைன் பண்ணி 61, அதை ரொட்டேட் பண்ணால் 16. நெக்ஸ்ட்டு 1 1 கம்பைன் பண்ணி 11. நெக்ஸ்ட் இந்த 6 1 கம்பைன் பண்ணோம் அப்படின்னாலும் சேம் இதே செட்டு தான் கிடைக்கும்.
ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 451க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 160. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 61, 16, 11. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16 ஏபியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 160 ரிசல்ட்லேருந்து நாளைக்கான ஏபிபிசி ஏசி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 160 வகுத்தல் பிசியில் 60 இருக்குது. 60க்கு பவர் பண்ணிக்கலாம் 15. இப்போ பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பர் பாருங்கள். இங்கே 666 அப்படின்னு இருக்குது. இதுக்கு பவர் பண்ணிக்கலாம் 111. ஸோ ஒன்றே கம்பைன் பண்ணோம் அப்படின்னா 11. மீதி எதை கம்பைன் பண்ணோம் அப்படின்னாலும் சேம் இதே செட்டு தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 11 ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 5, ஏபிபிசி ஏசிக்கு 11, 3 டிஜிட்டுக்கு 511 பாக்ஸ். ஸோ அவ்வளோதான் நாளைக்கான கெஸ்ஸிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.